கொண்டாட்டம் உதயம் கோலாகலம். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள். மினிமம் பேலன்ஸ் இல்லை என கூறி 21,000 கோடி ரூபாய் ஏழைகளிடம் பறிக்கப்பட்டிருப்பதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ள நிலையில் வங்கியின் நடைமுறைகள் மற்றும் மினிமம் பேலன்ஸ் அபராதம் குறுஞ்செய்தி சேவை கட்டணம் குறித்து டெல்லி செய்தியாளர் நிரஞ்சனிடம் விளக்கமாக கேட்கலாம். நிரஞ்சன் வணக்கம். முதல்ல இந்த வங்கியின் நடைமுறைகள் பத்தி பேசுறதுக்கு முன்னாடி 21,000 கோடி ரூபாய் மினிமம் பேலன்ஸ் அப்படின்னு சொல்லி ஏழைகளிடமிருந்து பறிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குற்றச்சாட்டை முன் வச்சிருக்காரு. அதனுடைய பின்னணி என்ன நிரஞ்சன்? ஆனந்தி, அதாவது வங்கிகள்ல இப்போ நீங்களோ சரி நானோ சரி நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேர்களை யாராவது ஒருத்தவங்க வங்கி கணக்கு வச்சிருக்காங்க. அதை நம்ம ஓபன் பண்றதுக்கு முன்னாடி வங்கிகள் நம்ம கிட்ட இருந்து சிக்னேச்சர் வாங்குவாங்க, அதுக்கான ஆவணங்கள்ல கையொப்பம் வாங்குவாங்க. அதுல நிறைய விஷயங்கள் அவங்களுக்கு உரிமைகளா கொடுக்கப்பட்டிருக்கு. குறிப்பா அவங்க எந்தெந்த விவகாரங்களுக்கெல்லாம் சர்வீஸ் சார்ஜஸ் கலெக்ட் பண்ணலாம், சேவை வரி சேவை கட்டணம் அப்படின்றத வசூலிக்கலாம், எந்தெந்த விஷயத்துக்கெல்லாம் அபராதம் விதிக்கலாம் அப்படின்றதுக்கான ஒவ்வொரு வங்கிக்கும் மாறுபட்ட கொள்கை அப்படின்றது இருக்கும். அந்தந்த வங்கிகளுடைய போர்டு கமிட்டி அதை முடிவு பண்ணுவாங்க. அதை ஆர்பிஐல கொடுத்து ஆர்பிஐ அதுக்கான ஒப்புதலை வழங்குவாங்க. இது பொதுவா இருக்கக்கூடிய நடைமுறை. இதுல பொதுத்துறை வங்கிகளுக்கும் சரி, இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான 5 தனியார் வங்கிகளுக்கும் சரி, இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்களா இருக்கு. சின்ன சின்ன டிஃபரன்ஷியேட், சின்ன சின்ன வித்தியாசங்கள் அப்படின்றது இருந்துட்டு வருது. இதுல முக்கியமா பார்க்கணும்னா இந்த மினிமம் பேலன்ஸ் அப்படின்றது எப்படி கணக்கிடுவாங்கன்னா, மாதம் எவ்வளவு தொகை அந்த வங்கி கணக்குல இருக்கும் அதை 3 பகுதியா பிரிச்சிருப்பாங்க. மெட்ரோ நகரங்கள் மற்றும் கிராமப்புற பகுதிகள். இப்போ டெல்லி மாதிரியான, மும்பை மாதிரியான மெட்ரோ நகரங்கள்ல இருக்கக்கூடிய, அதாவது மெட்ரோ சிட்டிஸ் சொல்லுவாங்க. இந்த நகரங்கள்ல இருக்கக்கூடிய வங்கி கிளையில ஒருத்தர் வங்கி கணக்கு வச்சிருக்கிறார் அப்படின்னா குறைந்தபட்சம் 3,000 10,000 ரூபாய் வரைக்கும் ஒவ்வொரு மாசமும் மந்த்லி மினிமம் பேலன்ஸ் அப்படின்ற ஒரு தனி ஷெட்யூலே அதுக்கு இருக்கு. அந்த அமௌண்ட் 10,000 ரூபாய் வரைக்கும் அவங்க மெயின்டைன் பண்ணணும். அது வங்கிக்கு வங்கி மாறுபடும். அப்படி இல்ல அப்படின்னா அபராதம் விதிப்பாங்க. இதுவே நகர்ப்புற பகுதிகளில் இப்போ கோவை மாதிரியான பகுதிகள் எல்லாம் இருக்கு அப்படின்னா குறைந்தபட்சம் 3,000 5,000 ரூபாய் வரைக்கும் அவங்க மினிமம் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணணும் அந்த வங்கிகள்ல, வங்கி கிளைகள்ல இருக்கக்கூடிய அந்த வங்கி கணக்குல. கிராமப்புறம்னு பாத்தீங்கன்னா 500 ரூபாயிலிருந்து 1,000 ரூபாய் வரைக்கும் மெயின்டைன் பண்ணணும். இப்படி பண்ணாட்டி அந்த வங்கிகள் வாடிக்கையாளர்கள்ட்ட இருந்து அபராதம் வசூலிப்பாங்க. இப்படி 2018ஆம் ஆண்டு முதல் 2021ஆம் ஆண்டு வரை இந்த வங்கிகள், அதாவது பொதுத்துறை வங்கிகளும் 5 தனியார் வங்கிகள் மட்டும் வசூலிச்ச தொகை 21,000 கோடி ரூபாய். இதுக்கான ஆவணம் எங்க இருந்து கிடைச்சது அப்படின்னு பார்த்தோம்னா, 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மாநிலங்களவையில இந்த மினிமம் பேலன்ஸுக்காக வசூலிக்கப்பட்ட பெனால்டி அபராதம் சம்பந்தமா கேள்வி எழுப்பப்படுது. அதுக்கு மத்திய நிதித்துறை அமைச்சகம் எழுத்துப்பூர்வமா கொடுத்திருக்கக்கூடிய தகவல்கள்ல தான் இந்த தகவல் அப்படின்றது உறுதியாகி இருக்கு. இது மட்டும் இல்லாம மற்ற விஷயம், ஏடிஎம் இப்போ ஒரு ஏடிஎம் போறோம் அப்படின்னா நமக்கு 5 முறை வரைக்கும் இலவசமா நம்ம ஏடிஎம் பயன்படுத்திக்கலாம். அதுக்கப்புறம் 6வது தடவை போகுது அப்படின்னா 21 ரூபாய் நம்ம கிட்ட இருந்து அபராதமா பிடிப்பாங்க. 2022 ஜனவரிக்கு முன்னாடி வரைக்கும் வங்கிகளுக்கு இப்படியான ஒரு அதிகபட்ச தொகை அப்படின்றது விதிக்கப்படல. அவங்க சரமாரியா ஒரு 10 டிரான்சாக்சனுக்கு அப்புறமா 100 ரூபாய் கூட வசூல் பண்ண அபராதம் விதிச்ச வங்கிகள்லாம் கூட இருக்கு. அது பெரிய பிரச்சனையா இருந்தது அப்படின்றதுனாலதான் 2022ஆம் ஆண்டு ஜனவரி மாதத்திலிருந்து ஒவ்வொரு அதிகபட்ச டிரான்சாக்சனுக்கும் 21 ரூபாய் மட்டும்தான் அபராதம் விதிக்கணும் அப்படின்ற ஒரு உச்சபட்ச வரம்பு அப்படின்றது நிர்ணயிக்கப்பட்டது. இதன் மூலியமா அந்த 5 ஆண்டுல 2018 இருந்து 2023 வரைக்கும் வங்கிகள் 8,000 கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் பண்ணியிருக்கிறாங்க. இதை தவிர இப்ப உங்களுக்கு ஒரு வங்கியிலிருந்து உங்களுக்கு குறுஞ்செய்தி வருது, இல்ல நீங்க ஏதாவது ஒரு குறுஞ்செய்தி அனுப்பி ஒரு மினிமம் பேலன்ஸ் செக் பண்றீங்க, இல்ல டிரான்சாக்சன் எவ்வளவு நடந்துச்சுன்னு செக் பண்றீங்க. இந்த மாதிரி SMS சொல்லப்படக்கூடிய குறுஞ்செய்திகளை அனுப்புறதுக்கான சேவை கட்டணமா மட்டும் கிட்டத்தட்ட 5,000 கோடி ரூபாய் கிட்ட அவங்க வசூல் பண்ணிருக்கிறதா, 6,000 கோடி ரூபாய் கிட்ட வசூல் பண்ணிருக்கிறதா தகவல் அப்படின்றது நமக்கு அந்த ராஜ்யசபால கொடுத்த அந்த எழுத்துப்பூர்வமான பதில கிடைச்சிருக்கு. ஒட்டுமொத்தமா பார்த்தா 35,000 கோடி ரூபாய 5 ஆண்டுகள்ல இந்த வங்கிகள் இப்படி வாடிக்கையாளர்கள்ட்ட இருந்து அபராதமாகவும் சேவை கட்டணமாகவும் வசூலிச்சிருக்கிறாங்க. இது ஒரு வருஷத்துக்கு கணக்குன்னு பார்த்தா 7,000 கோடி ரூபாய் அப்படின்றது வசூல் பண்ணப்பட்டிருக்கு. இதுவே 2017-18 நிதியாண்டுல வெறும் மினிமம் பேலன்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லி
வசூலிக்கப்பட்ட அபராத தொகை மட்டும் 5000 கோடி ரூபாய். சோ ஒவ்வொரு ஆண்டும் இந்த அபராத தொகை வசூலிக்கிறது அப்படின்றது கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சுட்டு வரதையும் பார்க்க முடியுது. இதுக்கு இடையில ரிசர்வ் வங்கி கிட்ட இது சம்பந்தமான விஷயங்களா கொண்டு போகப்பட்டது. இந்த வங்கிகள் சரியா இதை பின்பற்றது இல்ல. 2014 ரிசர்வ் வங்கி ஒரு மிக முக்கியமான ஒரு சுற்றறிக்கையை அனைத்து வங்கிகளுக்கும் கொடுத்திருந்தாங்க. நீங்க இப்படி அபராதம் பெனால்டி நீங்க வசூல் பண்றீங்கன்னா அந்த குறிப்பிட்ட வாடிக்கையாளருக்கு அது சம்பந்தமான விவரங்களை நீங்க தெரிவிக்கணும் அப்படின்னு. ஆனா இங்க பிரச்சனை அது வெறும் எழுத்துப்பூர்வமா மட்டும்தான் இருக்கு, நடைமுறையில இல்ல அப்படின்ற குற்றச்சாட்டுகள் இருக்கு. தொடர்ந்து நாடாளுமன்றத்திலும் இந்த விவகாரம் விவாதத்துக்குரிய விஷயமா இருக்கு. வங்கித்துறை வாடிக்கையாளர் சம்பந்தப்பட்ட விஷயங்களையும் விவாதத்துக்குரிய விஷயமாகவே இருந்துட்டு இருக்கு. இப்போ இது அரசியல் ரீதியிலான விஷயமா மாறி இருக்கு. தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய இந்த ஒரு சமூக வலைதள பதிவின் மூலமா ஒரு பெரிய ஒரு அரசியல் விவகாரமாகவும் இது மாறி இருக்கு. ஆனா ரொம்ப நாளா இது இருந்துட்டு வர பேசப்பட்டு வரக்கூடிய பிரச்சனையா தான் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆனந்தி, நிரஞ்சன், அப்போ மினிமம் பேலன்ஸ் இந்த அபராத தொகையை வசூலிக்கிறதுல வங்கி தனியார் வங்கியா இருந்தாலும் சரி, பொதுத்துறை வங்கிகளா இருந்தாலும் சரி, அதுல ஒரு வெளிப்படைத்தன்மை இல்ல அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாமா? நிச்சயமாக வங்கிகளை பொறுத்த வரைக்கும் அந்த அவங்க யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தைகள், டேர்ம்ஸ், நம்ம கிட்ட கையொப்பம் வாங்கக்கூடிய ஆவணங்கள்ல அவங்க பயன்படுத்தக்கூடிய அந்த டெக்னிக்கலான வேர்ட்ஸ் இதெல்லாம் சாமானியர்களுக்கு இல்ல. இதுல இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு ஆனந்தி. இந்தியாவில் அனைத்து குடிமக்களுக்கும் வங்கி கணக்கு இருக்கணும் அப்படின்றதுக்காக மத்திய அரசு கொண்டு வந்த திட்டம் தான் ஜன்தன் யோஜனா திட்டம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அனைத்து குடிமக்களுக்குமான வங்கி கணக்கு தொடங்குவதற்கான திட்டம். இதுல இந்த மினிமம் பேலன்ஸ் இருக்கணும் அப்படின்ற அவசியம் எதுவுமே கிடையாது. அவங்க எவ்வளவு வேணாலும் வித்ட்ரால் பண்ணிக்கலாம், ஜீரோ பேலன்ஸா கூட அவங்க வச்சுக்கலாம். ஏன்னா பெரும்பாலும் இந்த மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் இருக்கக்கூடியவங்க, இல்லாட்டி மத்திய அரசு சார்ந்த ஒரு கடைநிலை ஊழியர்களா இருக்கக்கூடியவங்க, அவங்க எல்லாருக்குமே இந்த வங்கி கணக்குல தான் நேரடியா பணம் அப்படின்றது செலுத்தப்படுது. குறிப்பா விவசாயிகள் பெறக்கூடிய மானியங்கள், இல்லாட்டி பெண்களுக்காக மத்திய அரசு கிட்ட இருந்து வரக்கூடிய சிறப்பு திட்டங்கள், கொரோனா காலத்துல இந்த மாதிரி பேரிடர் காலங்கள்ல செலுத்தப்படக்கூடிய திட்டங்கள் எல்லாம் இந்த மாதிரியான ஜன்தன் வங்கி கணக்குகள்ல தான் செலுத்தப்படுது. அப்படின்னா அவங்களுக்கு மிக ஏழைகளா இருக்கக்கூடியவங்களா தான் இருக்கும். அவங்களுக்கு ஒரு மினிமம் பேலன்ஸ் 500 ரூபாயை நீங்க மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது ரொம்ப கஷ்டம். அதனாலதான் இந்த வங்கி கணக்குகள், ஜன்தன் யோஜனா வங்கி கணக்குகளுக்கு அப்படியான கேப் எதுவும் இல்ல, அப்படியான ரெஸ்ட்ரிக்ஷன்கள் எதுவும் இல்ல. ஆனா அவங்க அதே ஏடிஎம் போய் பயன்படுத்துறாங்க அப்படின்னா 4 முறைக்கு மேல பயன்படுத்த முடியாது. அவங்களுக்கு அந்த அபராதம் அப்படின்றது, அந்த 21 ரூபாய் கட்டணம் அப்படின்றது வசூலிக்கப்படும். நீங்க கேட்டது மாதிரிதான் மற்ற வங்கிகளை பொறுத்த வரைக்கும் இப்படியான வெளிப்படைத்தன்மையான விஷயம் இல்லாம இருக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்காக அபராதம் விதிக்கிறாங்க, அது எதுக்கு விதிக்கிறாங்க அப்படின்ற விவரங்கள் நமக்கு தெரியவே இல்லாத ஒரு விஷயம் தான் இருக்கு. சரியான முறையில் அது SMS மூலியமா வாடிக்கையாளர்கள்ட்ட பகிர்ந்து கொள்ளப்படுறதில்லை அப்படின்ற குற்றச்சாட்டுகள்லாம் இருக்குது. வங்கிகள் தரப்புல இது சம்பந்தமா கேட்கும் பொழுது நடைமுறை சாத்தியமா இல்லாத இருக்கக்கூடிய சூழல் இருக்கு. இந்த மாதிரியான விஷயங்களும் இருக்கு. மொத்தத்துல இது அரசு ரீதியிலா எடுக்க வேண்டிய நெறிமுறைகள் புதுசா உருவாக்கப்பட வேண்டிய ஒரு தேவையும் இதன் மூலமா ஏற்பட்டிருக்கிறத பார்க்க முடியுது. தேர்தல் நேரத்துல இந்த விஷயம் இவ்வளவு பெரிய பேசுபொருளா மாறி இருக்கு. பாஜகவுக்கு எதிரா எதிர்கட்சிகள் இதை கையில் எடுக்க போறாங்களா அப்படின்ற கேள்வியும் இருக்கு. பல்வேறு தகவல்களை பகிர்ந்து கொண்டீங்க. நன்றி நிரஞ்சன். ஆடவர் உலகம் வேட்டியில் உதயம். உதயம் வேட்டிகள் ஷர்ட்டுகள்.